Sum பார்த்துட்டு இருக்கோம். The difference between the simple interest received from two different sources on 1500 for 3 years is 13.5. The difference between the rate of interest. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6500க்கு 3 ஆண்டுகளில் இருவேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம். ஓகேவா, 2 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வித்தியாசம் வந்து 13 ரூபா 50 பைசானா வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபார்மில் வந்து PNR/100ன்னு தெரியும். இவங்க 2 இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வட்டி வீதம் வேறையாக தான் இருக்கும். அப்போ இது R1 இது R2ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக அசலும் வட்டியும் அதே தான் இருக்கும். ஆனால் வட்டி வீதம் தான் வேறையாக இருக்கும். அதனால் R1 இது R2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ இங்கே இருக்கிறதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா I = இது I1 வச்சுக்கிறேன். I1 வந்து PNR 1/100ன்னு வரும். இது I2ன்னு எடுத்துக்கிறேன். இது PNR R2/100ன்னு வரும். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணுமா? அப்போ PNR 1/100 ஓகே மைனஸ் PNR 2/100 இது எவ்வளோன்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டுக்கும் தனி வட்டிகளோட இது ஒரு தனி வட்டி, இது I1 I2 கரெக்டாக. இந்த I1 இது I2 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவங்க கொடுத்துட்டாங்க 13.5. ஓகே, இதில் பாருங்கள் PN/100 காமனாக இருக்குது, நான் வெளியே எடுத்துட்றேன். அப்போ இது R1 மைனஸ் R2. இதையும் நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுகிறேன். அப்போது 1350/100ன்னு வருமா? ஓகே, இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதிகளின் வித்தியாசம் தான் கேட்குறாங்க. R1 மைனஸ் R2 தான் கேட்குறாங்க. அப்போ மீதிலாம் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போது 1350/P × N. பியும் என்னுமே கொடுத்துருக்காங்க. அப்போது 1350. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500ன்னு கொடுத்துருக்காங்க. என்னும் கொடுத்துருக்காங்க 3 ஓகே, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு இது 4 3s are 12 15 43 கரெக்டாக. சாரி 5 3s are 15 45. ஓகே, திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 9 டைமு. இதை பண்ணிங்கன்னா 9/13 வருது. அப்போ திரும்ப 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3/10ன்னு வருது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 3/10ன்னு வருது. இதை நான் 0.3ன்னு எழுதலாம் கரெக்டாக. ஸோ 0.3% தான் இந்த சம்மோட ஆன்சர். 0.3%.